வணக்கம் நண்பர்களே. சிட்ரியா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா 8.5 லட்சத்தில் ஏர்கிராஸ் காரில் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் எடிஷனில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். சிட்ரியான் அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் வந்து அந்த C3 காரை பேஸ் பண்ணி தான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ C3 காருங்கிறது ஒரு ஹேஷ்பேக் கார் வந்திருக்கு. இதே காரில் வந்து C3 ஏர்கிராஸ் காரும் வந்து விற்பனையில் வந்திருக்கு. அதே மாதிரி E-C3 வந்து இருக்குது. அதாவது C3லே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி C5 ஏர்கிராஸும் நமக்கு வந்து விற்பனையில் வந்திருக்கு. பசால்ட் கார் வந்திருக்கு. இப்போ சிட்ரியான் வந்து அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் அதிகமாக வந்து விற்பனை பண்ணுறது வந்து C3 ஏர்கிராஸ் கார் தான். இப்போ இந்த காரை வந்து 2022 வந்து கம்மியான விலையில் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் வந்து பண்ணாங்க. அதாவது C3 ஏர்கிராஸ் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து C3 வந்து தூக்கிட்டு வெறும் ஏர்கிராஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த நேம் சேஞ்ச் பண்ணி இன்னொரு 1 மாதம் கூட வந்து ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷனை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 8.49 லட்சத்தில் இந்த ஸ்பெஷல் எடிஷன் கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கார் வந்து ஒரு லிமிடெட் பீரியட் மட்டும் தான் இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்திருக்கும். இப்போ இந்த காரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். காரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஷ்போர்டு கேமரா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தரைப்பகுதியில் நமக்கு வந்து லைட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி ஒளிரக்கூடிய சில் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வுட்டு கார்னிஷ் வந்து வரும். பாடி டிக்கால் வந்து வரும். இதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்ப்ளோரர் எடிஷனில் ஸ்பெஷல் எடிஷனில் நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பெயிண்ட் ஸ்கீமும் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் வந்து நமக்கு வந்து பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு காக்கி கலரில் வந்து அங்கங்கே நம்ம வந்து ஹைலைட்ஸே வந்து பார்க்க முடியுது. அதேமாதிரி அலாய் வீல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த காக்கி கலர் அப்படிங்கிறது வந்து வருது. அதே மாதிரி ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீனும் வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து 2 விதமான பேக்கேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ், இன்னொன்று வந்து ஆப்ஷனல் பேக்கேஜ். இதில் வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 24,000 வரும். ஆப்ஷனல் பேக்கேஜோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 51,700 ரூபாய் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஆப்ஷனல் பேக்கேஜ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு வந்து வரும். இன்ஜின் ஆப்ஷனை வந்து பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் மற்றும் 1.2 லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின், இந்த 2 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏர்கிராஸ் கார் வந்து விற்பனையில் வந்திருக்கு. பட் வந்து டீசல் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுக்கல. இப்போதைக்கு வந்து பெட்ரோலில் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏர்கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலும் புது அப்டேட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த புது அப்டேட்டட் மாடல் பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரியில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்ஜினை வந்து மாற்றலை. பட் வந்து டிசைனில் மட்டும் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான LED ஹெட் லேம்ப்ஸு, LED டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து ரீடிசைன் பண்ணி ரீடிசைன்டு ஏர் டேம்ப்ஸு, ஸ்கிட் பிளேட்ஸு, புதிய அலாய் வீல்ஸு, இந்த மாதிரி வந்து டிசைன் வைஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக வந்து சில ஃபீச்சர்ஸும் வந்து உள்ளே கொண்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி இந்த ஏர்கிராஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய ஹுண்டாய், கிரெட்டா, கியா செல்டோஸ், ஹோண்டா எலிவேட், மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக விற்பனையில் வந்திருக்கு. நன்றி.